ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எழுச்சி டிஎன்பிஎஸ்சி குக்கி டைம் ஸ்பீட் ரிவிஷனாக 6th ஸ்டாண்டர்ட் தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற பாடத்தில் பார்ட் 2 வீடியோ பார்க்குறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேசிய கொடி. காவி நிறம் தைரியம், தியாகத்தை குறிக்குது. காவி நிறம் தைரியம், தியாகம். வெள்ளை நிறம் நேர்மை, தூய்மை, அமைதி. வெள்ளை நிறம் நேர்மை, தூய்மை, அமைதி. அசோக சக்கரம் அறவழி, அமைதி. அசோக சக்கரம் அறவழி, அமைதி. பச்சை நிறம் செழுமை, வளம். பச்சை நிறம் செழுமை, வளம். கொஷின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுதந்திர இந்தியாவின் முதல் தேசிய கொடியை செங்கோட்டையில் ஏற்றியவர். சுதந்திர இந்தியாவின் முதல் தேசிய கொடியை செங்கோட்டையில் ஏற்றியவர். ஆன்சர் நேரு. ஆகஸ்ட் 15, 1947. ஆன்சர் நேரு. ஆகஸ்ட் 15, 1947. செகண்ட் கொஸ்டின், நாட்டின் முதல் தேசிய கொடி தற்போது எங்கு உள்ளது? நாட்டின் முதல் தேசிய கொடி தற்போது எங்கு உள்ளது? ஆன்சர் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில். ஆன்சர் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில். தேர்ட் கொஸ்டின், இந்திய தேசிய கொடியை தயாரிக்கும் உரிமை யாருக்கு உள்ளது? இந்திய தேசிய கொடியை தயாரிக்கும் உரிமை யாருக்கு உள்ளது? ஆன்சர் கர்நாடக மாநிலம் தார்வாட் மாவட்டம் பெங்கேரி கிராமத்தில் உள்ள கர்நாடக காதி கிராமயோதக் சம்யுக்த சங்கா. ஆன்சர் கர்நாடக மாநிலம் தார்வாட் மாவட்டம் பெங்கேரி கிராமத்தில் உள்ள கர்நாடக காதி கிராமோதயக் சம்யுக்த சங்கா. அதோடைய சுருக்கம் KKGSS. திருப்பூர் குமரனை பற்றி சில கொஸ்டின் பார்ப்போம். ஃபோர்த் கொஸ்டின், திருப்பூர் குமரன் பிறந்த ஊர் என்ன? திருப்பூர் குமரன் பிறந்த ஊர் என்ன? ஆன்சர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை. ஆன்சர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை. ஃபிஃப்த் கொஸ்டின், 1932 நடந்த போராட்டத்தில் காவல்துறை தாக்குதலில் மூவர்ண கொடியை கீழே விடாமல் உயிர் நீத்தவர் யார்? 1932 நடந்த போராட்டத்தில் காவல்துறை தாக்குதலில் மூவர்ண கொடியை கீழே விடாமல் உயிர் நீத்தவர் யார்? ஆன்சர் திருப்பூர் குமரன். ஆன்சர் திருப்பூர் குமரன். சிக்ஸ்த் கொஸ்டின், திருப்பூர் குமரன் டேஸ் என்று அழைக்கப்படுகிறார். திருப்பூர் குமரன் டேஸ் என்று அழைக்கப்படுகிறார். ஆன்சர் கொடிக்காத்த குமரன். ஆன்சர் கொடிக்காத்த குமரன். செவன்த் கொஸ்டின், இந்திய அரசு திருப்பூர் குமரனுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது. இந்திய அரசு திருப்பூர் குமரனுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது. ஆன்சர் அவரது நூற்றாண்டில். ஆன்சர் அவரது நூற்றாண்டில். நெக்ஸ்ட் டாபிக், தேசிய இலச்சினை. எட்டாவது கொஸ்டின், எந்த தூண் உச்சியில் நான்முக சிங்கம் உள்ளது? எந்த தூண் உச்சியில் நான்முக சிங்கம் உள்ளது? ஆன்சர் சாரநாத் தூண். ஆன்சர் சாரநாத் தூண். நைன்த் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் தேசிய இலச்சினை அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் தேசிய இலச்சினை அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஜனவரி 26, 1950. ஆன்சர் ஜனவரி 26, 1950. 10th கொஸ்டின், சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் என்ன? சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் வாய்மையே வெல்லும். ஆன்சர் வாய்மையே வெல்லும். 11th கொஸ்டின், கூற்று 1, தேசிய இலச்சினையில் மேல் அடி என 2 பகுதிகள் உள்ளன. கூற்று 1, தேசிய இலச்சினையில் மேல் அடி என 2 பகுதிகள் உள்ளன. கூற்று 2, இதன் மேல் பகுதியில் 4 சிங்கம் வட்ட வடிவமான பீடத்தில் உள்ளது. நாம் 3 சிங்கம் மட்டுமே காண முடியும். இதன் அடிப்பகுதியில் யானை, குதிரை, காளை, சிங்கம் உள்ளன. கூற்று 2, இதன் மேல் பகுதியில் 4 சிங்கம் வட்ட வடிவமான பீடத்தில் உள்ளது. நாம் 3 சிங்கம் மட்டுமே காண முடியும்.
இதன் அடிப்பகுதியில் யானை, குதிரை, காளை, சிங்கம் உள்ளன. ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. 12th கொஸ்டின். தேசிய இலச்சினையின் அடிப்பகுதியில் யானை, குதிரை, காளை, சிங்கம் இடையே காணப்படுவது என்ன? தேசிய இலச்சினையின் அடிப்பகுதியில் யானை, குதிரை, காளை, சிங்கம் இடையே காணப்படுவது என்ன? ஆன்சர் தர்ம சக்கரம். ஆன்சர் தர்ம சக்கரம். 13வது கொஸ்டின். அசோகர் காலத்தில் சாரநாத் உச்சியில் இருந்த நான்முக சிங்கம் தற்போது எங்கு இருக்கும் இடம் என்ன? அசோகர் காலத்தில் சாரநாத் உச்சியில் இருந்த நான்முக சிங்கம் தற்போது இருக்கும் இடம் என்ன? ஆன்சர் சாரநாத் அருங்காட்சியகம். ஆன்சர் சாரநாத் அருங்காட்சியகம். அடுத்து தேசிய கீதம் பற்றி கொஸ்டின் பார்ப்போம். 14வது கொஸ்டின். இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டின் அடையாள சின்னம் எது? இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டின் அடையாள சின்னம் எது? ஆன்சர் தேசிய கீதம். ஆன்சர் தேசிய கீதம். 15வது கொஸ்டின். இப்பாடல் எந்த மொழியில் ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்டது? தேசிய கீதம் எந்த மொழியில் ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்டது? ஆன்சர் வங்காளம். ஆன்சர் வங்காளம். 16வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு? இந்திய அரசியலமைப்பு தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு? ஆன்சர் ஹிந்தி மொழியாக்கத்தை ஜனவரி 24, 1950 அன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க. ஹிந்தி மொழியாக்கம் ஜனவரி 24, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 17வது கொஸ்டின். தேசிய கீதம் எத்தனை வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும்? தேசிய கீதம் எத்தனை வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும்? ஆன்சர் 52 வினாடி. ஆன்சர் 52 வினாடி. 18வது கொஸ்டின். எந்த மாநாட்டில் தேசிய கீதம் முதலில் பாடப்பட்டது? எந்த மாநாட்டில் தேசிய கீதம் முதலில் பாடப்பட்டது? ஆன்சர் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில், கொல்கத்தா. ஆன்சர் கொல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில். 19வது கொஸ்டின். எந்த வருடம் தேசிய கீதம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது? எந்த வருடம் தேசிய கீதம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது? ஆன்சர் டிசம்பர் 27, 1911. டிசம்பர் 27, 1911. அடுத்து தேசிய பாடல் பற்றி. தேசிய பாடல் அழைக்கப்படுவது வந்தே மாதரம். 20வது கொஸ்டின். தேசிய பாடல் வந்தே மாதரம் யாரால் எழுதப்பட்டது? தேசிய பாடல் வந்தே மாதரம் யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி, வங்காள எழுத்தாளர் மூலமா. ஆன்சர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி, வங்காள எழுத்தாளர். 21வது கொஸ்டின். கூற்று காரணம் பார்ப்போம். கூற்று தேசிய பாடல் தேசிய கீதத்துக்கு இணையானது. தேசிய பாடல் தேசிய கீதத்துக்கு இணையானது. காரணம் விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தது. காரணம் விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தது. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. 22வது கொஸ்டின். வந்தே மாதரம் தேசிய பாடல் என அறிவித்தவர் யார்? வந்தே மாதரம் தேசிய பாடல் என அறிவித்தவர் யார்? ஆன்சர் சட்ட நிர்ணய மன்ற தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சட்ட நிர்ணய மன்ற தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 23வது கொஸ்டின். தேசிய பாடல் எந்த மடம் நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது? தேசிய பாடல் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் ஆனந்த மடம். ஆன்சர் ஆனந்த மடம். 24வது கொஸ்டின். தேசிய உறுதிமொழி இந்தியா என் தாய்நாடு என்று தெலுங்கில் எழுதியவர் யார்? தேசிய உறுதிமொழி இந்தியா என் தாய்நாடு என்று தெலுங்கில் எழுதியவர் யார்? ஆன்சர் பிரமாரி வெங்கட்ட சுப்பாராவ். ஆன்சர் பிரமாரி வெங்கட்ட சுப்பாராவ். அடுத்து தேசிய நுண்ணுயிரி பற்றி. 25வது கொஸ்டின். தேசிய நுண்ணுயிரி என்று அழைக்கப்படுவது என்ன? தேசிய நுண்ணுயிரி என்று அழைக்கப்படுவது என்ன?
ஆன்சர் பால் தயிராக மாற்றும் லாக்டோபேசிலஸ் டெல்புருக்கி. பால் தயிராக மாற்றும் லாக்டோபேசிலஸ் டெல்புருக்கி. 26வது கொஸ்டின், எந்த ஆண்டு தேசிய நுண்ணுயிரி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எந்த ஆண்டு தேசிய நுண்ணுயிரி அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் 2012. ஆன்சர் 2012. தேசிய நாட்காட்டி பற்றி 27வது கொஸ்டின், யாருடைய காலத்தில் சக ஆண்டு முறை தொடங்கியது? யாருடைய காலத்தில் சக ஆண்டு முறை தொடங்கியது? ஆன்சர் கனிஷ்கர், கிபி பொது ஆண்டு 78. ஆன்சர் கனிஷ்கர், கிபி பொது ஆண்டு 78. 28வது கொஸ்டின், இளவேனில் சமபகல் இரவு நாள் எந்த ஆண்டு தொடங்கும்? இளவேனில் சமபகல் இரவு நாள் எந்த ஆண்டு தொடங்கும்? ஆன்சர் மார்ச் 22. ஆன்சர் மார்ச் 22. 29வது கொஸ்டின், இது லீப் ஆண்டில் எந்த மாதம் அமையும்? இளவேனில் சமபகல் இரவு நாளுங்கிறது லீப் ஆண்டில் எந்த மாதம் அமையும்? ஆன்சர் மார்ச் 21. ஆன்சர் மார்ச் 21. தேசிய நாட்காட்டி பின்பற்றுவது எந்த ஆண்டு முறை? தேசிய நாட்காட்டி பின்பற்றுவது எந்த ஆண்டு முறை? ஆன்சர் சக ஆண்டு முறை. ஆன்சர் சக ஆண்டு முறை. 31வது கொஸ்டின், தேசிய நாட்காட்டி ஏற்கப்பட்ட ஆண்டு? தேசிய நாட்காட்டி ஏற்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1957 மார்ச் 22. ஆன்சர் 1957 மார்ச் 22. 33வது கொஸ்டின், எந்த குழுவின் பேரில் தேசிய நாட்காட்டி ஏற்கப்பட்டது? எந்த குழுவின் பேரில் தேசிய நாட்காட்டி ஏற்கப்பட்டது? ஆன்சர் வான் இயற்பியலாளர் மேக்நாத் சின்ஹா. ஆன்சர் வான் இயற்பியலாளர் மேக்நாத் சின்ஹா. தேசிய நாட்கள்: ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடியவர்? ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடியவர்? ஆன்சர் பாரதியார். ஆன்சர் பாரதியார். 34வது கொஸ்டின், இப்பாடலை சுதந்திர நாளன்று எஃப்எம்மில் பாடியவர் யார்? இப்பாடலை சுதந்திர நாளன்று எஃப்எம்மில் பாடியவர் யார்? ஆன்சர் மறைந்த கர்நாடக இசைப்பாடகி டி.கே. பட்டம்மாள். ஆன்சர் மறைந்த கர்நாடக இசைப்பாடகி டி.கே. பட்டம்மாள். 35வது கொஸ்டின், சுதந்திர தினத்தன்று பிரதமர் எங்கு கொடியேற்றுவார்? சுதந்திர தினத்தன்று பிரதமர் எங்கு கொடியேற்றுவார்? ஆன்சர் டெல்லி செங்கோட்டை. ஆன்சர் டெல்லி செங்கோட்டை. அடுத்து குடியரசு தினம். 36வது கொஸ்டின், இந்திய அரசால் அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள்? இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள்? ஆன்சர் 1950 ஜனவரி 26. ஆன்சர் 1950 ஜனவரி 26. 37வது கொஸ்டின், பிரிட்டன் அரசி கௌரவ தலைவராக நீடித்த ஆண்டு? ஆன்சர் 1947க்கு பிறகும். 38வது கொஸ்டின், குடியரசு தினத்தன்று யார் செங்கோட்டையில் கொடியேற்றுவார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். குடியரசு தினத்தன்று யார் செங்கோட்டையில் கொடியேற்றுவார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். குடியரசு தினத்தன்று அப்படின்னு பார்த்தோம்னா அது குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவாங்க. இதுவே சுதந்திர தினத்தன்னைக்குன்னு பார்த்தா பிரதமர் கொடியேற்றுவாங்க. ரெண்டு பேருமே செங்கோட்டையில் தான் கொடியேற்றுவாங்க. 39வது கொஸ்டின், இந்திய குடியரசு நாளின் பாசறைக்கு திரும்புதல் விழா எப்பொழுது நடைபெறும்? இந்திய குடியரசு நாளின் பாசறைக்கு திரும்புதல் விழா எப்பொழுது நடைபெறும்? ஆன்சர் ஜனவரி 29. ஆன்சர் ஜனவரி 29. 40வது கொஸ்டின், இவ்விழாவின் ஒரு பகுதியாக மாலை 6 மணி அளவில் யாருடைய மாளிகை மின்விளக்கால் அலங்கரிக்கப்படும்? இவ்விழாவின் ஒரு பகுதியாக மாலை 6 மணி அளவில் யாருடைய மாளிகை மின்விளக்கால் அலங்கரிக்கப்படும்? ஆன்சர் குடியரசுத் தலைவர் மாளிகை. ஆன்சர் குடியரசுத் தலைவர் மாளிகை. காந்தி ஜெயந்தி. காந்தியை பற்றி பார்க்கலாம். காந்தி ஜெயந்தி என்னைக்குன்னு பார்த்தா அக்டோபர் 2ஆம் தேதி. 41வது கொஸ்டின், தேசத்தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தேசத்தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் மகாத்மா காந்தி.
ஆன்சர் மகாத்மா காந்தி. 42வது கொஸ்டின், தேசத்தந்தை பிறந்த நாள். தேசத்தந்தை பிறந்த நாள். ஆன்சர் அக்டோபர் 2. ஆன்சர் அக்டோபர் 2. 43வது கொஸ்டின், அக்டோபர் 2 சர்வதேச அஹிம்சை நாள் என ஐநா சபை அறிவித்த ஆண்டு. அக்டோபர் 2 சர்வதேச அஹிம்சை நாள் என ஐநா சபை அறிவித்த ஆண்டு. ஆன்சர் 2007. ஆன்சர் 2007. 44வது கொஸ்டின், இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யார்? இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யார்? ஆன்சர் உதயகுமார். ஆன்சர் உதயகுமார். 45வது கொஸ்டின், 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு டேஸ் என்று பெயர், பின்னர் அதுவே ரூபாய் ஆனது. 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு டேஸ் என்று பெயர், பின்னர் அதுவே ரூபாய் ஆனது. ஆன்சர் ருப்பியா. ஆன்சர் ருப்பியா. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 45 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். தேசிய சின்னங்கள்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டிலேருந்து மொத்தமாக ஒரு 45 கொஷின் பார்த்துருக்கோம். பார்ட் 1 வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். மொத்தமாக ஒரு தொடர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பவும் கூட இணைஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.